ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பார்த்தி. இன்றைய வீடியோவில் கும்பகோணத்துக்கு அருகாமையில் நடந்த ஒரு நிகழ்வு தாங்க முழுவதுமாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் ஒரு புது வீட்டுக்கு வாடகைக்கு போனதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன அமானுஷ்யங்கள் நடந்தது அப்படின்றது தாங்க இந்த வீடியோ. நான் நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோக்களை விட இந்த வீடியோ அமானுஷ்யமாகவும் த்ரில்லிங்காகவும் இருக்குங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சின்னதாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். நேற்று என்னுடைய அத்தை பொண்ணு இறந்து போயிட்டாங்க. அதனால் ஒரு 20 நாள் கிட்டத்தட்ட ரெகுலராக வீடியோஸ் வருது கஷ்டங்க. அதாவது 2 டேஸ்க்கு ஒன் டைம் நான் வீடியோ ரெகுலராக இப்போதைக்கு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அது போல வரது கொஞ்சம் கஷ்டம். அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுல தோணுச்சு. அதனால தான் ஷேர் பண்றேன். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் 2015 காலகட்டத்தில் கும்பகோணத்துக்கு அருகாமையில் ஒரு அழகான கிராமத்துல தான் நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் கண்ணனும் ராசாத்தியும். இந்த சம்பவம் இவங்களுக்கு தாங்க நடந்திருக்குது. இந்த 2 நபர்களுக்கும் திருமணமாகி கொஞ்ச காலகட்டங்கள் வரைக்கும் ஒரு சிறிய வாடகை வீட்டில் தாங்க இருக்காங்க. அதன் பிறகு இந்த கண்ணனுக்கு ஜாப்ல கொஞ்சம் ப்ரொமோஷன் கிடைச்சதுனால நம்ம இந்த கும்பகோணத்திலேயே வேற ஏரியாவில் கொஞ்சம் பெரிய வீடா பார்த்து வாடகைக்கு குடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதே போல ஒர்க்லிங் நல்லா ப்ரொமோஷன் கிடைச்சதுனால ஒரு வாடகை வீட்டை ஒன்று தேட ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஹவுஸ் புரோக்கர் கிட்ட சொல்லி ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு வீடு பார்த்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே போல அந்த ஹவுஸ் புரோக்கரும் தேடி நல்ல ஒரு பெரிய வீடாவே பார்த்து கொடுத்திருக்காரு. ஒரு வாரத்துக்குள்ளே அந்த வீட்டை போயிட்டு கண்ணன் பாக்குறாரு. அந்த வீட்டை பார்த்த உடனே கண்ணனுக்கு பிடிச்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த வீடு பழங்காலத்து டிசைன்ல இருந்தாலுமே வீடு நல்ல பெரிய வீடா இருந்திருக்குங்க. அதே போல அந்த வீட்டினுடைய அட்வான்ஸும் வாடகையும் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. இந்த விலையில இந்த வீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டிருக்காரு. இருந்தாலும் பரவாயில்ல, இவ்வளவு பெரிய வீடை நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அட்வான்ஸும் வாடகையும் கொடுத்திருக்காரு. அந்த வீட்டை அவருடைய மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு போயிட்டு அவங்களுடைய மனைவி கிட்ட காட்டியிருக்காரு. அந்த வீட்டை பார்த்த உடனே கண்ணனுடைய மனைவிக்கு அந்த வீட்டு மேல ரொம்ப ஒரு ஈர்ப்பு வந்துருச்சுங்க. இவ்வளவு கம்மி விலையில குறைஞ்ச அட்வான்ஸ்ல ஒரு வீடு கிடைக்குது அப்படின்னா அதுவும் நல்ல பெரிய வீடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இந்த வீட்டினுடைய போட்டோவை கூட நம்மளுக்கு அனுப்பி வச்சிருந்தாரு கண்ணன். ஆனா பிரைவசி விஷயம் காரணமாக அதை நான் நடுவில் ஆட் பண்ணல. இல்ல அப்படின்னா நான் கண்டிப்பா ஆட் பண்ணியிருப்பேன். கண்ணன் வாடகை வீட்டுக்கு குடி போனாலுமே தன்னுடைய சொந்த வீடு போலதாங்க நினைச்சிருக்காரு. அதே போலதான் அந்த வீட்டுக்கு பால் காய்ச்சிட்டு உள்ள போலாம்னு சொல்லிட்டு சில பூஜைகளை செய்துட்டு அதன் பிறகு நம்ம வீட்டுக்கு குடி போலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு. பால் காய்ச்சறதுக்கு சொல்றதுக்கு அக்கம் பக்கம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு எல்லாமே சொல்றதுக்கு இந்த கண்ணனுடைய மனைவி தாங்க போறாங்க. அப்ப எல்லா நபர்களுமே சரி நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு அக்கா மட்டும் அந்த வீட்டுக்கு குடி போறதுக்கு முன்னாடி அந்த வீட்டை பத்தி நல்லா விசாரிச்சிங்களா? ஏன் அப்படின்னா எந்த ஒரு நபர்கள் வந்தாலுமே அந்த வீட்டுல ஒரு 2-3 மாதம் தான் தங்குவாங்க. அதன் பிறகு வீடை காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் அந்த ஹவுஸ் ஓனர் உங்களுக்கு கம்மியான வாடகையிலையும் அட்வான்ஸ்லயும் வீடை விட்டுருக்காரு. அதுவும் இல்லாம அந்த வீட்டுல சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நல்லா தெளிவா கேட்கும் பொழுது, நீங்க இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வரதுக்கு முன்னாடி அந்த வீட்டுல ஒரே ஒரு பெண் மட்டும் தனியா அந்த வீடை வாடகைக்கு எடுத்து இருந்தாங்க. அந்த பெண் கொஞ்ச நாட்கள்லயே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பெண்ணினுடைய ஆன்மா அந்த வீட்டிலேயே உலாவுவதாக எல்லாருமே சொல்றாங்க. அதனாலதான் அந்த வீட்டுக்கு யாருமே வாடகைக்கு வர மாட்டாங்க. வந்தாலுமே 2-3 மாசத்துல போயிடுறாங்க. இதுதான் இந்த வீட்டினுடைய வரலாறு. அது போல சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட உடனே கண்ணனுடைய ஒய்ஃப்க்கு ரொம்ப பயம் அதிகரிக்குதுங்க. இதை உடனே போயிட்டு அவருடைய கணவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட உடனே கண்ணன் சிரிக்கிறாருங்க. ஏன் அப்படின்னா இந்த கண்ணனுக்கு இந்த ஆத்மாக்கள், தெய்வங்கள் இது போல விஷயங்கள் எல்லாம் அதிகமா நம்பிக்கை கிடையாது. அதுவும் இந்த பேய் பிசாசுகள் மேல சுத்தமாவே நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் முதல்ல இருந்திருக்காரு. அந்த வீடு குடி போற அன்னைக்கு சின்னதா கணபதி பூஜை மாதிரி செய்திருக்காருங்க. அதாவது கணபதி ஹோமம் போல செய்திருக்காரு. அந்த பூஜை செய்த நபரையே கண்ணனையும் அவங்களுடைய மனைவியும் கூப்பிட்டு, நான் பூஜை செய்யும் போது எனக்கு ஏதோ ஒரு மாதிரி நெகட்டிவ் வைப்ரேஷன் போல நான் உணர்ந்தேன். தயவு செய்து நீங்க இந்த வீட்டுல இருக்க வேண்டாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்ட உடனே அந்த பூஜை செய்த நபரையும் கண்ணன் திட்டிருக்காருங்க. திட்டிட்டு, ஏற்கனவே என்னுடைய மனைவி பயத்துல இருக்காங்க, நீங்க வேற ஏன் போங்க, உங்களுக்கு என்ன காசு தானே வேணும், காசை கொடுத்து அனுப்பி விட்டுருக்காருங்க. இந்த பூஜையெல்லாம் செய்து வீடு குடி போனதுக்கு அப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமானுஷ்யமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியலங்க. அதாவது அந்த பூஜை செய்த அடுத்த நாள் இரவுல அந்த வீட்டுல யாரோ நடப்பது போல சத்தம் கேட்டிருக்குது. இது யாருக்கு கேக்குது அப்படின்னா கண்ணனுடைய ஒய்ஃப்க்கு தாங்க கேக்குது. அதே போல மிகவும் ஒரு அமானுஷ்யமான குரல்ல அழுகிறது போல ஒரு குரல் கேட்டிருக்கு.
அதாவது ஒரு பெண்ணினுடைய குரல்ல தான் அந்த ஓசையானது இருந்திருக்கு. அந்த சத்தம் எங்க இருந்து வருதுன்னு கண்ணனுடைய ஒய்ஃப் போயிட்டு பாக்குறாங்க. அது பார்க்கும்பொழுது சமையல் அறையில இருந்தாங்க அந்த சத்தமானது வருது. சமையல் அறைக்கு கிட்ட போய் பார்க்கும்பொழுதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு உருவத்தை அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. ஏதோ ஒரு பெண் வந்து அப்படியே காலுக்கு கீழே தன்னுடைய தலையை விட்டுட்டு அழுதுகிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு கருத்து உருவத்தை பார்த்திருக்காங்க. அந்த உருவமானது தலை வந்து அவங்களுடைய காலுக்கு வந்து கீழ்ப்புறமா இருக்குது போல பார்த்திருக்காங்க. அந்த உருவத்தை பார்த்த உடனே அப்படியே வேகமா கத்திட்டு அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. இவங்க கத்துன சவுண்டு கேட்டு கண்ணன் வந்து எழுந்து ஓடியாந்து பாக்குறாரு. தன்னுடைய மனைவி கீழே மயங்கி கிடக்கிறத மட்டும் தாங்க பாக்குறாரு. அவருடைய கண்ணுக்கு அந்த கருத்து உருவம் தெரியல, டிசப்பேர் ஆயிடுச்சு போல. தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து தன்னுடைய மனைவியோட முகத்துல தெளிச்ச உடனே எழுந்துச்சாங்க. எழுந்துட்ட உடனே அந்த நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டாலுமே கண்ணனுக்கு வந்து அந்த விஷயங்கள் மேல நம்பிக்கை இல்லைங்க. தன்னுடைய மனைவி வேற பயந்திருக்க காரணத்தினால இப்ப உதவி வந்து பேசிக்க வேடான்னு சொல்லிட்டு சரிமா அதெல்லாம் வந்து ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து பெட்ரூம்ல படுக்க வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில கண்ணனுடைய ஒய்ஃபால பெட்ல இருந்து எழுந்திருக்க கூட முடியலங்க. அந்த அளவுக்கு ஹெவி ஃபீவர் வந்து அடிச்சிருக்கு. தன்னுடைய ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு பார்க்கும்பொழுது நார்மலான ஃபீவர் தான், எதுவும் பயப்பட தேவையில்ல, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இருக்காங்க, ஏதாவது கோயில் அது போல விஷயங்கள்லாம் கூட்டு போய் பாருங்க அப்படின்ற விஷயத்தையும் அந்த டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அன்னைக்கு வந்து அவங்களுடைய ஒய்ஃபால எழுந்திருக்க கூட முடியல அப்படின்றதுனால கண்ணன் தாங்க அந்த சமையல் வேலையெல்லாம் செய்யறாரு. அன்னைக்கு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில போயிட்டு ஒரு இளம் நாட்டுக்கோழியா வாங்கிட்டு வந்து சமையல் வந்து செய்யறாரு. ஏன் அப்படின்னா அந்த ஃபீவருக்கு எல்லாமே இந்த கிராமத்துல இது போல செஞ்சு கொடுக்கறது எல்லாமே வழக்கமா தான் வச்சிருப்பாங்க. அது போல நல்லா வந்து ரசம் போல வந்து அந்த கோழி கறியை போட்டு செய்யறாரு. கண்ணனும் அவங்களுடைய ஒய்ஃபும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கறியை சூடு பண்ணி வச்சுட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல அந்த கிச்சன்ல வந்து ஏதோ உருட்டுறது போல சத்தம் வந்து கேட்டிருக்குங்க. கண்ணனுடைய ஒய்ஃப் வந்து ஆல்ரெடி வந்து ஃபீவர்ல இருக்காங்க, ஏற்கனவே டேப்லெட் போட்டதுனால நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அந்த சத்தமானது கண்ணனுக்கு தாங்க நடக்குது. ஏதோ பூனை தான் வந்துச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இவர் வந்து கையில ஒரு கழி எடுத்துட்டு போறாரு, அதாவது கட்டையை ஒண்ணு கையில எடுத்துட்டு போறாரு. அப்படி போய் கிச்சன்ல பார்க்கும் பொழுது தாங்க இவருடைய வாழ்நாளிலே பார்க்க முடியாத ஒரு உருவத்தை பார்த்திருக்காரு. தன்னுடைய மனைவி சொன்னதும் அந்த பூஜை செய்து கொடுத்த நபர் சொன்னதும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பார்த்திருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த மீதி இருக்கக்கூடிய கறி எல்லாம் அப்படியே வந்து கையை விட்டு வாரி வந்து அந்த கருத்த உருவம் வந்து திங்கிறது போல பார்த்திருக்காரு. இந்த விஷயத்தை பார்த்த உடனே கண்ணனால எதுவும் பேசவும் முடியல, அந்த இடத்த விட்டு நகரவும் முடியல, பயத்துல கத்தவும் முடியலங்க. நம்ம வேற கத்திட்டோம் அப்படின்னா நம்மளுடைய மனைவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க இன்னும் பயந்துருவாங்க, ஏதாவது தவறான விஷயங்கள் வந்து நடந்துரும் சொல்லிட்டு அப்படியே முருகனை, இவர் வந்து முருகனுடைய பக்தராங்க, முருகனை மட்டும் அப்படியே மனசுல வேண்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பெட்ரூம்ல போய் படுக்கிறாரு. கொஞ்ச நேரம் அந்த முருகனுடைய காயத்ரி மந்திரங்கள் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எந்த ஒரு சத்தங்களும் கேட்கல. அதன் பிறகு அந்த கிச்சன்ல கேட்கக்கூடிய சத்தமும் இல்ல. அப்புறம் தான் தன்னுடைய மனைவி சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு நம்புறாரு. இத பத்தி அடுத்த நாள் காலையிலே இவங்களுடைய நண்பர்கள் கிட்ட பேசுறாருங்க. அப்ப இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து சொல்றாங்க, கண்டிப்பா ஆத்மாக்கள் இருந்தது அப்படின்னா இது போல விஷயங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கும். கண்டிப்பா நம்ம வந்து ஒரு மாந்திரிகவாதி அப்படி இல்லைன்னா ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு இந்த அனுபவமிக்க பூசாரிகள் இது போல நபர்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா இதற்கு வந்து ஒரு சொல்யூஷன் வந்து தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி இவங்க எல்லாமே கூடி பேசி முடிவு எடுத்த இடம் தான் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சுவாமி மலைங்க. அங்க போயிட்டு ஏதாவது விஷயங்கள் இது போல கேட்டோம் அப்படின்னா அவங்க ஏதாவது தீர்வுகள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் போயிருக்காங்க. அப்படி உள்ள போகும்பொழுதே வாசல்லே ஒரு சிவனடியார் போல உட்காந்துருக்காருங்க. பல ருத்ராஜ மாலைகளை கழுத்துல பூசிக்கிட்டு நெற்றி நிறைய விபூதி வச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கண்ணனை பார்த்த உடனே கண்ணனை கை காட்டி இங்க வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாருங்க. இவர் எதற்காக நம்மளை கூப்பிடுறாரு அப்படின்னு போய் பார்க்கும் பொழுதுதான் இவங்களுடைய வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னடா உன் வீட்டுல நிம்மதி இல்லாம அலையிறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காருங்க. அந்த சிவனடியார் வந்து தத்ரூபமா அங்க நடந்த விஷயங்களை அப்படியே பார்த்தது போல கேட்டிருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே இவங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்திருக்கு. எப்படி இவர் வந்து நேர்ல பார்த்தது மாதிரியே சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதாங்க மற்ற விஷயங்களெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்க வந்து மாட்டியிருக்கிறது வந்து ஒரு கன்னி பேய்கிட்ட உன்னுடைய மனைவி வந்து சிக்கியிருக்கா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னா இந்த ஊர் எல்லையை விட்டு நீங்க வெளியில போனாலே போதுண்டா, இதை மட்டும் செஞ்சுட்ட அப்படின்னா கண்டிப்பா உன்னுடைய மனைவியை வந்து காப்பாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனடியார் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் உன்னுடைய மனைவியை இந்த கிராமத்து எல்லையை விட்டு வெளியே கூப்பிட்டுட்டு போறது ரொம்ப வந்து கஷ்டம், அந்த ஆத்மா வந்து அவ்வளவு சுலபத்துல வந்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பை வந்து வச்சிருக்காருங்க. இந்த சோல்னா பை போல ஒரு பை வந்து வச்சிருக்காரு. அந்த பையில இருந்து 2 ருத்ராட்ச மாலைகளை எடுக்கிறாரு. எடுத்து இந்த கண்ணன்ட்ட ஒண்ணு கொடுத்துட்டு இந்த மாலையை வந்து உன்னுடைய மனைவியோட கழுத்துல போட்டு விடு, அப்படின்னா மட்டும்தான் அந்த கிராமத்து எல்லை தாண்டி உன்னால போக முடியும், இல்ல அப்படின்னா கண்டிப்பா உங்களால போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதே போல ஒரு ருத்ராட்ச மாலையை இவர் வந்து போட்டிருக்காரு. இவங்க கூட 2 நண்பர்கள் வந்து வராங்க. மொத்தம் வந்து கண்ணனோட சேர்த்து 3 நபர்கள் அந்த வீட்டுக்கு போறாங்க. கண்ணன் போயிட்டு அந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச உடனே அவங்க மனைவி அப்படியே அலற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ஏன் அப்படி கத்திருக்காங்க அப்படின்னா அந்த சிவனடியார் கொடுத்த மாலை
மாலையினுடைய பவர் அந்த அளவுக்கு இருந்திருக்குங்க. கத்திக்கிட்டு இந்த கண்ணனுடைய கழுத்தை பிடிச்சி நெருக்கி அவங்களுடைய மனைவி ஓடி வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே கண்ணன் வந்து ரொம்ப பயந்துட்டாருங்க. என்னதான் பயந்தாலும் தன்னுடைய மனைவியை காப்பாற்றி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய 2 நண்பர்கள் உதவியோட அந்த பெண்ணை வந்து கட்டுப்படுத்தி ஒரு இடத்துல அமர வைக்கிறாங்க. அமர வச்ச உடனே அந்த ருத்ராட்ச மாலையை கட்டி தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனைவியை வந்து கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க கத்தின உடனே இந்த 2 நண்பர்களும் அவங்க கையை காலெல்லாம் பிடிச்சி அப்படியே ஒரு வழியாக கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணதும் அந்த சிவனடியார் கொடுத்த ருத்ராட்ச மாலையை கண்ணன் அவருடைய மனைவியோட கழுத்துல போட்டிருக்காரு. அந்த ருத்ராட்ச மாலையை அவங்க கழுத்துல போட்ட உடனே அந்த பெண் வந்து ஒரு விசித்திரமான குரல்ல வந்து கத்திருக்காங்க. கத்திக்கிட்டு அப்படியே வந்து கீழே வந்து விழுந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு கார் வந்து ஏற்பாடு பண்ணி அந்த ஊரின் எல்லையை விட்டே தாண்டி போயிட்டோம். நாங்க எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே அதிகமா அந்த கும்பகோணத்துக்குள்ள வரத மட்டும், அதாவது கும்பகோணத்துல அவங்க இருந்த கிராமத்துக்குள்ள வரத்துக்கு மட்டும் வரமாட்டாங்களாம் இது வரைக்குமே. அந்த கிராமத்தை விட்டு வெளியில போன உடனே அவங்களுடைய மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லையாங்க. அவங்களுடைய வாழ்க்கையிலும் வேற எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அந்த சிவனடியார் போல அந்த நபர் கொடுத்த ருத்ராட்ச மாலையை இன்னுமே அவங்களுடைய பூஜை ரூம்ல வச்சு பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னொரு வீட்டுக்கு வந்து குடி போயிருக்காங்க. குடி போய் ஒரு 5 நாள் கழிச்சு முருகர் வந்து இவருடைய கனவுல வந்திருக்காருங்க. அந்த சிவனடியார் போல இருந்து ருத்ராட்ச மாலையை கொடுத்தது வந்து இந்த கண்ணனுடைய கனவுல வந்து இந்த முருகர் வந்து அந்த ருத்ராட்ச மாலையை வந்து கொடுக்கறது போல கனவு வந்திருக்கு. தன் வணங்கக்கூடிய முருகன் தான் தனக்கு வந்து அந்த ருத்ராட்ச மாலையை கொடுத்து அவருடைய மனைவியை காப்பாற்றினதாக அந்த முருகன் படத்துக்கு கீழே அந்த ருத்ராட்ச மாலைகளை வச்சு இன்னைய வரைக்குமே பூஜை செய்துட்டு வந்திருக்காங்க. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எந்த ஒரு தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். அந்த தெய்வத்தை நம்ம முழுவதுமா நம்பி வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆபத்து வரக்கூடிய காலகட்டங்களில் அந்த தெய்வம் வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து நம்மளுக்கு உதவி செய்யுங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கமெண்ட்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய லைஃப்லையும் இது போல் அமானுஷ்யமான விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் மேலே தெரியக்கூடிய என்னுடைய